ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். அல்லேலூயா. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். தெய்வ பிள்ளையில ஆண்டவர் கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? நம்மை உருவாக்குகிற கரம். அல்லேலூயா. ஆமென். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அவர் குயவன் அந்த பாத்திரத்தை உருவாக்கப்படும் போது அது குயவன் கையிலே கெட்டு போயிடுச்சுன்னா அது தூக்கி போட்டுறாம மறுபடியும் வேறே பாண்டமாய் அவர் உருவாக்குறாராம். அந்த வசனம் அழகாக இருக்க, எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. தன் கையிலே கெட்டு போயிடுச்சு, ஆனால் மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்ன பண்ணனாக்கா குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். தெய்வ பிள்ளையில ஆமென். அவருடைய கரங்கள் உங்களை என்ன உருவாக்குற கரங்கள். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? என் வாழ்க்கை நான் வாழ்க்கை காத்தில் சுற்று போகலாம். ஒருவேளை நீங்கள் நெகட்டிவாக யோசித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு உங்களுக்காக தான் கர்த்தருடைய ஆவியான பேசுகிறேன். ஏன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன்? இந்த வசதி இல்லாத வீட்டில் அப்படி நான் எங்கேயோ நல்லா வாழ்ந்துருக்கணுமே, பல காரியங்கள் சிலர் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை உண்டாக்குனதுக்கு ஆண்டருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவ பிள்ளையே, உங்களை உருவாக்குனதுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ப்ளூ பிரிண்ட், எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக அந்த அழகாக அந்த ப்ளூ பிரிண்டில் எங்கெங்கே எந்தெந்த அளவில் இருக்கணும்னு அந்த என்ஜினியர் வடிவமைத்து அந்த பில்டிங்கை ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அல்லவா? ஒரு மைண்ட் செட்டப்பில் அந்த பில்டிங்கை மைண்டில் வைத்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை போடுற ஒரு என்ஜினியருக்கு திராணி இருக்குமானா, சர்வஞானி சர்வலோகாதிபதி இந்த அண்ட சராசரியம் உருவாக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை குறித்த தெய்வ திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமே. அவருடைய கரங்களை உங்களை உருவாக்கி இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதாம் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஆதாமுக்கு தேவைய சுவாச காற்று பழங்க ஒரு நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியரை 5 நாட்களில் கர்த்தர் உருவாக்குறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்துச்சான். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அழகாக மரம் செடி புல்புண்டைகள் உண்டாக்கி 6வது நாள் அவைகளுக்கெல்லாம் மணிமகுடமாய் ஆதாமை ஆண்டவர் படைக்கிறல்லவா? ஒருவேளை முதல் நாளே ஆதாமை படைச்சிட்டு இருந்தார்னா ஆதாம் என்ன யோசித்திருப்பார்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளை பார்த்து சோர்ந்து போயிட்டு இருப்பார். ஆண்டவருக்கு ஞானம் உள்ள கருத்து. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது எப்படி செய்யணும்னு. தேவப்படல. ஆமேன். ஆதாமுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஞானமாக செயல்படுவார்னா உங்களை கைவிட்டுவாரா? உங்களுடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறது. அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. சங்கீதம் 104:28 அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கல்லும், நீ கரத்தை திறக்க நன்மையால் திருப்தி ஆகுமா. ஒரு 5 அறிவு ஜீவி அந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் அவ்வளோ உண்மையாக இருந்து கர்த்தர் கொடுத்து போஷிப்பாருன்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் அவர் நினைவில் இருக்கீங்க. அவர் கரத்தில் இருக்கிறீங்க. குயவன் கரத்தில் இருக்கிற கனமான பாத்திரம் ஒருவேளை கெட்டு போயிருந்தாலும் வேறு திரும்ப நல்ல பாண்டமாய் வனைந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. உடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி இருந்தும் அன்று அப்படி தானே வசனம் சொல்லி இவருக்கு வேண்டிய அத்தனை நன்மை ஆசீர்வாதம் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கி வைத்துட்டு இருக்கிறீங்கப்பா. ஜஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். ஒருவேளை பண தேவைகளோடு இன்றைக்கி காத்திருப்பாருன்னா ஆண்டவரே, ஒர்க்கிங் ஆர்டருக்கு, ஆண்டவர் பிள்ளைக்கு, வேலைக்கு, ஆண்டவரே திருமணத்துக்கு எதற்கு காத்திருக்கிறாங்களோ கைக்கூடிய வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதில் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் கரத்தில் இருக்கிறீங்க. தைரியமாக போங்க. God bless you.